உலகமே இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்ச ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராம் மந்திர்னு சொல்லலாம். ஏன் இந்த ராம் மந்திருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 1528ல பாபர் அப்படிங்கிற முகலாய மன்னர் காலத்துல தான் பாபர் மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு அப்புறமா இந்த பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்துல ராமர் தான் பிறந்தாரு, இங்க மஸ்ஜித் இருக்க கூடாது, ராமருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு நிறைய இந்துக்கள் போராட்டங்கள் பண்ணாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி 1992 அன்னைக்கு இந்த பாபர் மஸ்ஜிதை இடிச்சு தள்ளிட்டாங்க. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பல போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு பல வருடங்களா நிலுவையிலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2003ல ஏஎஸ்ஐ பண்ண ஒரு எக்ஸ்கவேஷன்ல இந்த பாபர் மஸ்ஜிதுக்கு கீழே 10th ல இருந்து 11th செஞ்சுரியில ஒரு ஆர்கிடெக்சர் இருந்திருக்கு. ஆனா இது எந்த மதத்தை சேர்ந்தது அப்படின்னு சரியா தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இறுதியா 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி 5 நீதிபதிகள் கொண்ட குழு இந்த வழக்குக்கான தீர்ப்பை ஒரு 40 நாள் விசாரணைக்கு அப்புறமா சொல்றாங்க. இந்த இடம் ராமர் பிறந்த இடம் தான், அதனால ஒரு ட்ரஸ்ட் தலைமையில இந்த இடத்துல ராமர் கோவில் கட்டலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு மஸ்ஜித் கட்ட இதுக்கு நிகரா இன்னொரு இடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2024 ஜனவரி 22ஆம் தேதி இந்த ராம் மந்திரோட திறப்பு விழா நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு பல செலிபிரிட்டிஸ், பில்லியனர்ஸ் நிறைய பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவங்களுமே இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொருத்தர் அவரே உள்ள வந்து என்னையும் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ராம் மந்திர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அயோத்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்காக உத்தரப்பிரதேச அரசு கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேல ஒதுக்கீடு பண்ணிருக்கு. இதுல நேஷனல் ஹைவேஸ்க்காக 4,000 கோடிக்கு மேல ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் ரிசோர்சஸ்க்காக 3,000 கோடிக்கு மேல ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. இதோட சேர்த்து அயோத்தியாவில நடக்கக்கூடிய பப்ளிக் ஒர்க்ஸ்க்காக 7,000 கோடிக்கு மேலயும் எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட்காக உத்தரப்பிரதேச அரசு இத்தனை கோடி செலவு பண்றதுனால அயோத்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய லேண்ட் ரேட்டு கிட்டத்தட்ட 100% ஹைக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 9.2% இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட ஜிடிபி இப்போ இன்னுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 7-ஸ்டார் வெஜிடேரியன் ஹோட்டலை அயோத்தியால கட்ட போறாங்க. ராமாயண கதையை சொல்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸை வச்சு 3D வடிவில் ஒரு மியூசியமையும் கட்ட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த மியூசியம் கட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா டூரிசம் இம்ப்ரூவ் பண்றதுக்காகன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய கல்ச்சர்ஸ் பத்தியும் மெத்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. இதனால உத்தரப்பிரதேச அரசோட டூரிசம் growth ஆகும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ராம் மந்திரோட திறப்பு விழாவுக்காகவே டெல்லியில இருந்து அயோத்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்கிறதுனால ஃபிளைட் டிக்கெட்ஸோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அயோத்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக உத்தரப்பிரதேச அரசு இத்தனை கோடியை வந்து செலவு பண்ணியிருக்க நிலையில பக்தர்களும் அவங்க சைட்ல இருந்து நிறைய காணிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா 2000 kgக்கு மேல ஒரு பெரிய பெல்லு, 108 அடியில ஒரு பெரிய ஊதுபத்தி, 400 கிலோல ஒரு பூட்டு, அது மட்டும் இல்லாம ஆந்திரால இருக்க அவருடைய சகோதரர் வீட்டுல இருந்து 1 லட்சம் லட்டுன்னு நிறைய காணிக்கைகள் வந்திருக்கு. கூடவே இன்னொருத்தர் ஆந்திரால இருந்து நடந்தே போய் ராமர் கோவில்ல தங்க செருப்பை காணிக்கையா கொடுத்திருக்கிறாரு. இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் ஜாலியா இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த பக்தர்களை ஏன் மொட்டை அடிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேரு ஸ்கேமும் பண்ணிருக்காங்க. ராமர் கோவிலோட லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லிங்க் உங்களுக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஓபன் பண்ணாதீங்க. இந்த ராம் மந்திர ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னே சொல்லலாம். லார்சன் அண்ட் டர்போ மாதிரியான பெரிய கம்பெனி சேர்ந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் செலவுல இந்த கோவிலை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அயனால மட்டும் இந்த கோவிலை கட்டினா சில வருடங்கள்ல மேபி டேமேஜ் ஆகலாங்கிறதுக்காக கம்ப்ளீட்டா ஸ்டோன்லயே பண்ணிருக்காங்க. முக்கியமான பகுதிகளை மட்டும் பிங்க் ஸ்டோன்ல கட்டியிருக்காங்க. அதாவது இந்த பிங்க் ஸ்டோன் வந்து ராஜஸ்தானோட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பகுதியில மட்டும்தான் கிடைக்கும். இந்த கோவிலுக்காகவே ஸ்பெஷலா பெர்மிஷன் வாங்கி மைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பார்த்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் உத்தரப்பிரதேசத்தோட எக்கனாமிக் growthக்கு ஒரு பெரிய பங்கா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆந்திராவுக்கு எப்படி திருப்பதி ஒரு டூரிசம் ஸ்பாட்டா இருக்கோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த அயோத்தியா ராமர் கோவில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும். அதோட எக்கனாமிக் growth அண்ட் ஜிடிபியோட growthக்கு ஒரு பெரிய பங்கா இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கோபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.